ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். ஏற்கனவே இருந்த மாதிரி திமுகவும் இருக்காதா? ஏன் இப்போ எலெக்ஷன் ரிசல்ட் வரது 2 நாள் முன்னாடி ஏன் அதை பேசுறீங்க? வெளியேற போறாங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்கு, எதிர்கொள்ளக்கூடிய விஷயங்கள் இருக்கு. அதுல பாலகிருஷ்ணன் அப்போ புதுசா வரக்கூடிய ஆட்சி எப்படி இருக்குன்னு தெரியல. நீங்க யாருக்கான வாக்களிங்க, ஆனா அடுத்து வர இருக்கக்கூடிய ஆட்சி உங்களுடைய ஆட்சிங்கிறது நீங்க அதே கிரெடிட் கொடுக்குறீங்க. போறாங்களே, நீங்க எப்படி அவங்களை ட்ரீட் பண்ண போறீங்க? விசிகெல்லாம் இல்லாம போனாங்களே, உங்களுக்கு வந்து அது பெரிய நெகட்டிவ். தமிழக தேர்தல் அரசியல் களத்தின் ஒவ்வொரு நகர்வுகளையும் தொடர்ச்சியாக விவாதித்து வரக்கூடிய நமது நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நம்மோடு இணைந்திருப்பவர் ஜேர்னலிஸ்ட் அன்பழகன் அவர்கள். வணக்கம். வணக்கம் அஜித். திமுக கூட்டணியில் அங்கமுக்கிக்கூடிய தொல் திருமாவளவன் அவர்களும் கே பாலகிருஷ்ணன் அவர்களும் மிக முக்கியமான கருத்துக்களை வந்து வெளியிட்டிருக்காங்க. குறிப்பாக தேர்தல் முடிவுகள் வர இருக்க இந்த 2 நாட்களில் இந்த கருத்துக்கள் வந்து இன்னைக்கு பேசு பொருளாக இருக்கு. குறிப்பாக தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து நேரலையில் பேசும் என்ன சொல்றாரு அப்படின்னா, விசிகா போட்டியிடாத மற்ற தொகுதியில் இருக்கக்கூடிய கட்சி வேட்பாளர்களுக்கு முறையான ஒத்துழைப்பு வந்து விசிகா நபர்கள் கொடுக்கலன்னு சொல்லி விசிகா நபர்கள் மீது குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. என்ன காரணம்? பின்புல என்ன சார்? இது வந்து இந்த நேரத்தில் பேசியிருக்க கூடாது. இது வந்து உண்மையாக கூட இருக்கலாம், உண்மையாக பொய்யாங்கிறது தெரியல. பட் திருமாவளவன் சொல்கிறாரு, அவர் வரக்கூடிய செய்திகள் அப்படி தான் இருக்குது. விசிகா தவிர்த்து விசிகா போட்டிட்டு 8 தொகுதியில் போட்டிட்டாங்க. மற்ற தொகுதிகளில் அந்த 8 தவிர்த்து மற்ற தொகுதிகளில் கூட்டணி கட்சிகளுக்கு விசிகாவினர்கள் வந்து சரியாக வந்து களப்பணி ஆற்றலை அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் வந்து அவருக்கு வந்துட்டுருக்கு அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. இது மேபி வந்து எலெக்ஷனுக்கு பிறகு அவர் பேசியிருக்கலாம். ஏன்னா எலெக்ஷனில் இப்போ ஒருவேளை வந்து எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு பிறகு வந்து எல்லாருமே ரிவ்யூ போவாங்க, எல்லா கட்சிகளுமே. ஏன் ஒரு இடத்துல வெற்றி பெற்றதுக்கான காரணம் என்ன, தோல்வி அடைஞ்சதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீள் பார்வை போவாங்க. அப்படி இருக்கும்பொழுது வந்து திமுக கூட்டணிக்குள்ளே அப்படி நடக்கும்போது அப்போ அந்த இடத்துல வந்து இதுதான் நடந்துச்சு, தப்பு நடந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தா ஓகே. பட் இப்போவே அதை டிக்ளேர் பண்ணுறது அப்படிங்கிறது என்னன்னா, அப்போ நாளைக்கு எலெக்ஷன் ரிசல்ட்டில் சொன்ன மாதிரி வந்து குறிப்பாக திமுக கூட்டணிக்குள்ளே குறிப்பாக ஆதி திராவிடர்கள் மக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய, அவங்க டாமினேட் பண்ணக்கூடிய சில சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது. அந்த தொகுதிகளில் ஒருவேளை திமுக தோல்வி அடைஞ்சாவோ இல்லை அவங்களுக்கு நெருக்கடி ஏற்பட்டாவோ இதுதான் காரணம் அப்படிங்கிறத முன்கூட்டியே ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குற மாதிரி தான் திரும்ப கொடுக்குறாரு. இது இப்போ கொடுக்க தேவையில்லை. அதாவது இப்போ வந்து முழுக்க என்னென்னா, வாக்கு எண்ணிக்கை முடிகிற வரையுமே, அந்த வாக்கு எண்ணிக்கை நடக்கிற வரையுமே பார்த்தீங்கன்னா கட்சிகளுக்கு, கட்சி நிர்வாகிகளுக்கு, தொண்டர்களுக்கு எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு வைப் இருக்கணும். அது எந்த வகையிலும் வந்து களங்கம் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம். இப்போ அதனால தான் வந்து எக்ஸிட் போல் ரிசல்ட் வெளியே வந்ததும் கூட எடப்பாடி பழனிசாமி சொன்னார், இதெல்லாம் வந்து ஒரு கருத்து திணிப்பு, இது வந்து நம்ப முடியாது அப்படின்னு சொல்லி அதை புறந்தள்ளினாங்க அப்படின்னு பார்த்தோம். திமுக பெரிய ரியாக்ட் பண்ணவே இல்லை. திமுக வந்து என்னென்னா அவங்கள விமர்சனம் பண்ணாங்க. அதிமுகவுக்கு ஏன் கம்மியாக இருந்துச்சு அதை விமர்சனம் பண்ணாங்க. அவங்களும் அதை பெரிய என்ஜாய் பண்ணல. ஏன்னா வந்து நம்பர்ஸ் கம்மியாக இருக்குல்ல, திமுக கூட்டணிக்கு 120 தான் எல்லாருமே கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க மினிமம் நம்பர். ஸோ அதில் வந்து டிஸ்டர்ப் ஆகுறாங்க. அதே மாதிரி வந்து விஜயம் வந்து நாங்கள் இதை ஒதுக்கி தள்ளுறோம், நாங்கள் 170 வருவோம், 170 180 வருவோம், இது நாங்கள் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்கிறாங்க. ஸோ இந்த என்ன அதாவது இயல்பான விஷயம் என்னன்றது எல்லாருக்குமே தெரியலாம், தலைவர்களுக்கு அசஸ் பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தோற்றத்தை ஏற்படுத்திட்டு இருப்பாங்க, நம்ம வெற்றி வர போகிறோன்ற தோற்றத்தை ஏற்படுத்திட்டு இருப்பாங்க. ஸோ இந்த நேரத்தில் வந்து திரும்ப அதை பேச வந்து தவறான விஷயமாக நான் பார்க்குறேன். இதை தள்ளி பேசியிருக்கலாம், கொஞ்ச நாள் தள்ளிச்சு 2 நாள் பொறுத்து பேசினா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பேசியிருக்கிறாரு. பட் அது வந்து நான் அன்வான்ட் டாக் அப்படின்னு நான் பார்க்குறேன். குறிப்பாக இந்த நேரலையிலே வந்து என்ன குறிப்பிடார் அப்படின்னா, கூடுதலான சீட்டுக்கு வந்து ஆசைப்பட்டிருந்தாலோ அல்லது வந்து மாற்ற வேண்டும்னு நினைச்சிருந்தா தமிழர்களோட அரசியலே வந்து மாறி இருக்கும் அப்படின்னு. அப்படி என்ன மாற்றம் வந்திருக்கும் அவர் மாறி இருந்தா? உண்மையிலே வந்து திமுக கூட்டணிக்கு வந்து அதை திமுக கூட்டணி கொள்கை கூட்டணி அப்படிங்கிறது அதோட பிராண்டு டைட்டில். அதுதான் அவங்க முழுக்க வந்து இந்த எலெக்ஷன் வந்து பாஜக எதிராக தான் கொண்டு போனாங்க. டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் நடக்கிற எலெக்ஷன் தான் வந்து திமுக பிரச்சாரம், ஸ்டாலினோட பிரச்சாரம் அதுதான். அந்த மாதிரியான பிரச்சாரம் வைக்கும் பொழுது பாஜக எதிர்க்கணும் அப்படின்னா, அந்த மாதிரி நிலைச்சை நீங்கள் செட் பண்ணுறீங்க அப்படின்னா விசிகெல்லாம் இல்லாமல் போனாங்களே, உங்களுக்கு வந்து அது பெரிய நெகட்டிவ். நான் இன்னைக்கு இந்திய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பல ஸ்டேட்டில் வந்து தலித் தலைவர்லாம் பாஜக விலை போயிட்டாங்க. ராம்தாஸ் அத்வாலேருந்து ராம்விலாஸ் பாஸ்வான்லேருந்து எல்லாருமே வந்து பகுஜன் சமாஜ்வாதி பார்ட்டி, பீகாரில் இருக்கக்கூடிய நம்ம ஜிதன் ராம் மஞ்சிலேருந்து, அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய சிராக் பாஸ்வான்லேருந்து எல்லாருமே ஏன்னா கம்ப்ளீட்டாக வந்து அது முடிஞ்சிருச்சு. எனக்கு தெரிஞ்சு சவுத்தில் வந்து எஞ்சி நிற்கிறது தமிழ்நாட்டில் அப்படின்னு உறுதியாக சொல்லலாம். திருமாவுக்கு வந்து பல இடத்துல அவங்க நிறைய வெளிப்படையான ஆஃபர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அது பல இடங்களில் வந்து திருமாவே சொல்லியிருக்கிறார். நிறைய கூப்பிட்டு நீண்ட காலமாக ட்ரை பண்ணுறாங்க. பட் அவர் அந்த விஷயம் ரொம்ப ஸ்டபனாக நிற்கிறார். அந்த ஒரு விஷயம் வந்து என்னன்னா, திமுக வந்து ஒரு ஆடிங் ஃபேக்டர். அது அவங்க பேசக்கூடிய அந்த பாலிடிக்ஸ்க்கு திரும்ப ரொம்ப ஆடிங் ஃபேக்டர், அது முக்கியமான ஒரு ஃபேக்டர்.
ஸோ வந்து அவர் என்ன விஷயத்தை குறிப்பிடுறதுனா ஃபர்ஸ்ட் அந்த ஆஃபர் அவருக்கு எங்கே வந்துச்சுன்னா பிஜேபி கிட்ட நீண்ட காலமாக வந்துட்டே இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 8 ஆண்டுகளாகவே பாஜகலேருந்து அவருக்கு நல்ல ஒரு ஆஃபர் 8-10 ஆண்டுகளாக வந்துட்டு இருக்கு. அது ஒன்று. இப்போ வந்து ரீசனாக வந்து ஆஃபர்னா விஜய் கிட்ட வந்த ஆஃபர் கூட்டணி ஆட்சியில் பங்கு அப்படின்ற மாதிரி அவர் ஒரு ஆஃபர் பண்ணார். அதை கேட்டு கூட அவர் போயிருக்கலாம். நான் அதெல்லாம் போகலை, மாற்றத்தை நோக்கி நான் மாற்றம்னு சொல்லி கொச்சைப்படுத்த விரும்பல, தமிழ்நாட்டோட எதிர்காலத்தை கருதி இந்த அப்படின்ற மாதிரி நான் ஒரு நல்ல முடிவு எடுத்தேன், திமுக கூட்டணி தொடரேன் அப்படின்னு சொல்றது அவர் சொல்றது உண்மைதான். அது வந்து மறுக்கவே முடியாது, யாரும் மறுக்க முடியாது. ஏன் கடந்த காலத்து ஸ்டாலினே சொல்லியிருக்காரு, திமுகவுக்கு 4 வாக்கு கிடைக்குதுன்னா அதில் 1 வாக்கு விசிகோடது அப்படிங்கிறது குறிப்பிட்டிருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப முக்கியமானதான். அது பாராட்டத்தக்க விஷயம். ஆனால் அவர்கிட்ட என்ன விமர்சனமாக நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, உண்மையிலே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பொலிஷன் தான் வந்து நம்ம திருமாவளவன் அவர்கள். ஆனால் சமீப நாட்களில் அவரோட அரசியல் வந்து ரொம்ப ஒரு மாதிரி வந்து ஒரு தெளிவற்ற நிலையில் ஒரு மாதிரி வந்து ஒரு முன்னுக்கு முரணா அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட இருந்துச்சு. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா, அவர் இந்த எலெக்ஷன் சீட்டில் வந்து அவர் அதாவது திமுக தொகுதிகள் பங்கிட்டு பேச்சுவார்த்தையில் அவருக்கு 8 தொகுதியில் ஒதுக்கப்பட்டுச்சு. 8 தொகுதி விருப்பமே இல்லை, டபுள் டிஜிட்டில் கேட்டாங்க, 8 தான் கிடச்சிச்சு. சரி, அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு ஒரு 2 நாள் தலைமறைவாக இருந்தார். அவர் யாராலும் ரீச் பண்ணவே முடியல. திடீர்னு வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 8 தொகுதிக்கான வேட்பாளர் அறிவிச்சார். அதில் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிங் எம்எல்ஏக்கள் 3 பேருக்கான வாய்ப்பை மறுத்தார். அதுவே பெரிய கான்ட்ரவர்சியாக மாறிச்சு. குறிப்பாக நம்ம எஸ்எஸ் பாலாஜி, ஷானவாஸ், பனையூர் பாபு கூட பெரிய விஷயம் இல்லை. எஸ்எஸ் பாலாஜி விஷயம் கொஞ்சம் கான்ட்ரவர்சி ஆச்சு. அதை விட பெரிய கான்ட்ரவர்சி ஷானவாஸ்க்கு சீட்டு மறுத்தது தான் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா ஆச்சு. பட் அதுக்கப்புறம் அதெல்லாம் அதுக்கான காரணங்கள் என்னன்னு சொல்லி பலரும் டீகோட் பண்ணாங்க. எல்லாம் தெரிஞ்ச விஷயம், ரைட், ஓகே. ஆனால் அதில் எக்ஸ்ட்ரீம் லெவலில் அவர் கொடுத்த ஒரு அதிர்ச்சி என்ன அப்படின்னா, வந்து அவர் வந்து ஆல்ரெடி எம்பியாக இருக்கிறாரு, காட்டுமன்னார் கோவிலில் நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அதிரடியான முடிவு எடுத்தார். சட்டமன்ற தேர்தலில் நான் நிற்க போகிறேன் அப்படின்னாரு. வெற்றி பெற்றார்னா எம்பி பதவி ராஜினாமா செய்ய போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை வந்து அவர் ஏற்படுத்தினார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து அவர் அந்த ஒரு முடிவு எல்லாருக்கும் அதிர்ச்சியாக இருந்துச்சு. அப்போ அவர் அந்த முடிவு காரணம் என்ன சொன்னார்னா, 2026 தேர்தலுக்கு பிறகு தமிழக அரசியல் ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுதுன்னு சொன்னார். அது இன்னமும் புருவத்தை ஊகித்தக்கூடிய விஷயமா இருந்துச்சு. என்னடா அவர் இப்படி சொல்கிறாரு, என்ன மாற்றம் வரப்போகுது அப்படின்ற மாதிரி பலரும் கேட்டாங்க. அது ஒரு மாதிரி விஷயமா இருந்துச்சு. அவர் அந்த முடிவுக்கு காரணத்தை தெளிவாக அவர் முன் வைக்கல. இதுதான் அவர் சொன்ன விஷயம். என்ன மாற்றம் வரப்போகுது எப்படி அப்படிங்கிறத பார்த்தா அவர் எதுவுமே பேசலை. லைட்டாக அதை டீகோடும் பண்ணி புரிஞ்சுக்க முடியல. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ வந்து அப்போ அவர் என்ன காய்களை நகர்த்துறாரு அப்படின்னு பேசிகிட்டே இருக்கும்போது பார்த்தா திடீர்னு வந்து அவர் எலெக்ஷனுக்கு தேர்தலுக்கு ஒரு வாரம் 10 நாளுக்கு முன்பு என்னன்னா தன்னோட முடிவை மாற்றி அமைக்கிறார். காட்டுமன்னார் கோயிலில் நான் நிற்கலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிற்கலைன்ற முடிவு எடுத்துட்டார். நான் வித்ரா பண்ணுறேன் அப்படின்ட்டு சொல்கிறார். அது ஒரு ஆச்சரியமான விஷயம். ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் என்ன பண்ணாருன்னா, வந்து சுதந்திர போராட்ட தியாகி இளைய பெருமாளுடைய மகன் வந்து ஜோதிமணிக்கு அந்த சீட்டை கொடுத்தாரு. ஜோதிமணி யாருன்னா காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர். அவர் வந்து காங்கிரஸ் கட்சியில் விருப்பமனு கொடுத்துருக்காரு. காங்கிரஸ் கட்சியில் தேர்தல் நிற்கிறதுக்கான விருப்பமனு அவர் கொடுத்துருக்காரு. அவருக்கு காங்கிரஸ் கட்சி டிக்கெட் கொடுக்கல, இவர் டிக்கெட் கொடுக்குறாரு. அது ஆச்சரியமா இருக்கு. இதில் என்னன்னா வந்து ஜோதிமணி ஆச்சரியமா சொல்றாரு, நான் வந்து விசிகால நான் விருப்பமனு கொடுக்கலைங்க, நான் காங்கிரஸ்லாம் கொடுத்துருந்தேன். ஆனால் எனக்கு விசிகால இந்த ஆஃபர் வருது, என்னால் எதிர்பார்க்கவும் இல்லை. இப்போ நான் வந்து கை சின்னத்தில் நிற்க போகிறேன்னா இல்லை பான சின்னத்தில் நிற்க போகிறேன்னான்றது எனக்கே தெரியல அப்படின்ற அளவு சொல்றாரு. ஒரு கேண்டிடேட்டுக்கே ஒரு அதிர்ச்சி அளிக்கிற மாதிரி தான் திரும்ப ஒரு முடிவு எடுக்கிறார். அதை புரிஞ்சிக்க முடியல. இது ஏன் சொல்றேன் அப்படின்னா, இதுக்கும் விளக்கம் கொடுக்குறாரு. கடந்த காலகட்டம் 2002 அப்படி வந்து வேறு கட்சி அப்படி வந்து சீட்டு கொடுத்துருக்கேன், இது பாரம்பரியன்றாரு. இல்லை, பாரம்பரியம் அப்படின்னா உங்க கட்சியிலே நீங்க வந்து என்ன 2500 விருப்பமனு வச்சு நீங்க சொன்னீங்க. நான் அவ்வளோ இன்டர்வியூ, இந்த 8 சீட்டுக்கு அவ்வளோ இன்டர்வியூ நடத்தேன் நான். அப்போ நீங்கள் என்னன்னா ஷானவாஸ், பனையூர் பாபு, அப்புறம் வந்து எஸ்எஸ் பாலாஜி, இந்த சிட்டிங் 3 எம்எல்ஏக்கள் ஏன் சீட்டு தரல அப்படின்னா புதிய நபர்களுக்கு வாய்ப்பு தரணும். ஸோ நிறைய பேர் என்கிட்ட வராங்க, நான் அவங்களெல்லாம் எல்லாரையும் நான் பார்த்தாங்கன்னு சொன்னீங்க. உங்கள் கட்சியில் அவ்வளோ பேர் இருக்கும்போது காங்கிரஸ் கட்சியில் விருப்பம்னு கொடுத்துட்டு காத்திருக்கிற எதுக்கு தெரிஞ்சது அப்படின்னு நான் கேட்குறேன். ஸோ ஒருவேளை நீங்கள் சொல்கிறது இளைய பெருமாள் அவருக்காக ஒரு ஜோதிமணிக்கு நீங்கள் சீட்டு தர நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அது உண்மை அப்படின்னா எதுக்கு காட்டுமன்னார்குள்ள நீங்கள் நிற்கிறத ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ணீங்க? ஓப்பனிங்லேயே வந்து சொல்லியிருக்கலாம்ல, அது 8 சீட்டில் 1 சீட்டு விட்டுருங்கப்பா, 1 சீட் ரிசர்வ் சீட்டு, அது வந்து நான் எப்போ இப்படி தான் கொடுப்பேனான்னு சொல்லியிருக்கலாம்ல. 7 சீட்ஸ் மட்டும் நீங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்கலாம். நான் ஒரு நிலைப்பாட்டை சொன்னேன், அந்த நிலைப்பாடு வந்து சமூகத்திலும் தவறாக வந்து புரிஞ்சிக்கப்பட்டுச்சு. அதனால என்னுடைய நிலைப்பாட்டை மாற்றி அமைக்கிறேன், தள்ளி வைக்கிறேன். இல்லை, அதாவது நான் ஒன்று சொன்னேன், அதை தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் வந்து நீங்கள் பேசுறது வந்து பொருத்தமாக இல்லை. ஏன்னா நீ தெளிவாக வார்த்தையில் அளந்து பேசக்கூடிய நம்பர் தான் நீங்கள், அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பொலிட்டிஷியன் தான் நீங்கள். அப்படி இருக்கும்போது அன்றைக்கி நீங்கள் காட்டுமன்னார்குள்ள நிற்கிறேன்னு சொன்னதே அதிர்ச்சிகரமான விஷயம். எம்பியாக இருக்கீங்க, ஏன் எம்எல்ஏ ஆகுறீங்க அப்படின்னு கேட்டால் தமிழக அரசியல் மாற்றம் வரப்போகுது அப்படிங்கிறீங்க. அந்த மாற்றத்தை என்னன்றது நீங்கள் விரிவாக சொல்லலை. சரி, அந்த விஷயத்தில் நீங்கள் முழுமையாக நின்னீங்களா, உறுதியாக நின்னீங்களான்னு கேட்டால் அதுவும் இல்லை. அடுத்த ஒரு வாரத்தை முடிவு மாற்றி அமைக்கிறீங்க. சரி, முடிவு மாற்றி அமைச்சிங்க, சீட்டை யாரை தரீங்க, காங்கிரஸ் கட்சி சந்தோகம் தரீங்க, அதுக்கு ஒரு விளக்கத்தெல்லாம் கொடுக்குறீங்க. இதெல்லாம் எப்படி ஃபஸ்ட்டு கன்வின்ஸ் ஆகுவாங்க? ஃபஸ்ட்டு உங்கள் கட்சி தொண்டர்கள் கன்வின்ஸ் ஆவாங்களா? அவருடைய காமன் ஆடியன்ஸ் வந்து அதை வந்து ஏற்றுப்பாங்க. ஸோ வந்து டோட்டலாக வந்து அவரோட அரசியலே வந்து புரியாத மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ வந்து இதை தான் வச்சு நம்ம அவரோட அரசியல் பேச வேண்டியது இருக்குது. சமீப நாட்களில் ஒரு பெரிய குழப்பமான நிலையில் இருந்தார். இப்போ அதோடைய குழப்பமான விஷயமா தான் இன்றைக்கி ஏன் வந்து என் கட்சி தொண்டர்கள் கூட்டணி கட்சியில் ஏன் வந்து ஒத்துழைக்கல அப்படிங்கிற விஷயத்தை இப்போ ஏன் சொல்கிறார் நமக்கு தெரியல. இதை லேட்டராக சொல்லியிருக்கலாம். என்ன பண்ண விரும்புகிறார் அப்படிங்கிறது நம்மளால் புரிஞ்சிக்க முடியல. குறிப்பாக வந்து விஜயை பற்றியும் ஒரு கருத்தை வந்து பதிவு பண்ணுறாரு. என்ன சொல்கிறார் அப்படின்னா, அதிமுக மற்றும் திமுகவுடைய அந்த எதிர்ப்பு வாக்குகளை பெருவாரியாக விஜய் வந்து பெறுவார்னு சொல்கிறாரு. அது எப்படி பார்க்குறீங்க?
அதிமுக திமுக ரெண்டு கட்சியோட எதிர்ப்பு வாக்குகள் பெறுவார் அப்படிங்கிறது மாற்றத்துக்கான வாக்குகள். எப்பவுமே ஒவ்வொரு தேர்தல் காலகட்டத்திலையும் மாற்றம் வேணும், இந்த திராவிட கட்சிகள் வேண்டாம், ஆண்ட கட்சிகள் ஆண்டுட்டு இருக்க கட்சிகள் யாருடைய ஆட்சியங்களுக்கு திரும்ப வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைப்பாடு எடுக்கக்கூடிய மக்கள் வந்து 10%க்கும் மேற்பட்ட மக்கள் எப்பவுமே இருக்கிறாங்க. ஸோ வந்து அதை வந்து அவர் எடுப்பார்னு சொல்கிறாரு. அதாவது ஜென்ரலாக வரக்கூடிய வாக்குகள் தான் விஜய்க்கு வரும், புதிதாக வாக்கு வராதுன்னு சொல்கிறாரு. ஆனால் அப்படி இல்லை, களத்தில் வேறு விஷயமா இருக்குது. விஜய் வந்து பல இடங்களில் நிறைய, அதாவது அதிமுக திமுக வேணாங்கிற வாக்குகள் எடுக்கிறாரு. அதே மாதிரி திமுக வாக்களிச்சிருந்த வாக்குகளும் கொஞ்சம் அங்கே போகுது, அதிமுகவுக்கு வாக்களிச்சிருந்த நபருடைய வாக்குகளும் அங்கே போகுது அப்படிங்கிறது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ஸோ இதெல்லாம் வந்து என்னன்னா, இந்த கிளியர் நம்பரை வந்து நம்ம 2 நாளில் தெரிஞ்சுக்கலாம். 2 நாள் நம்பர் வரப்போகுது, வந்ததுக்கப்புறம் வந்து எப்படி போச்சு, யாரோட வாக்குல விஜய்க்கு போச்சு அப்படிங்கிறத நம்ம வந்து டீகோட் பண்ணி புரிஞ்சுக்க தான் போகிறோம். பட் இப்போ வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டான பேச்சுக்காக அவர் பேசுகிறார் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கோ. ஓகே சார். சிபிஎம்ஐ சேர்ந்த முன்னாள் மாநில செயலாளரான கே பாலகிருஷ்ணன் அவர்களும் கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, திமுக கூட்டணியில் இடதுசாரிகளுக்கான உரிய அங்கீகாரம் வந்து கொடுக்கப்படுறதுன்னு சொல்லியும் கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு. அது எப்படி பார்க்குறீங்க? அவர் ஒரு சீரியஸான விஷயம் சொல்லியிருக்காருங்க. பாலகிருஷ்ணன் ரொம்ப சீரியஸான விஷயம் சொல்லியிருக்காரு. அதாவது கடந்த 5 ஆண்டு இருக்குல்ல, அது 2021 26 இந்த திமுக, இந்த 5 ஆண்டு இந்த திமுக ஆட்சியினுடைய அந்த ஒப்புதல் வாக்குமூலத்தை அவர் இப்போ சொல்லியிருக்கிறார். எலெக்ஷன் ரிசல்ட் வரப்போகிறதுக்கு 2 நாளுக்கு முன்பு வந்து இந்த 5 ஆண்டு திமுக ஆட்சி எப்படி இருந்துச்சுங்கிறத அவர் வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறார், சர்டிஃபிகேட் கொடுக்குறார். இந்த ஆட்சியில் இளைஞர்கள் வந்து நிறைய ஏமாற்றப்பட்டிருக்காங்க, இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு வந்து பெரிய கிடைக்கல, படித்த பட்டதாரிகள் எண்ணிக்கை அதிகமாக இருக்குது, இதனால் வேலைவாய்ப்பு கிடைக்காதனால பொருளாதார நெருக்கடி, இந்த மாதிரிலாம் அவங்க பெரிய விஷயத்தை எதிர்கொள்கிறாங்க. நீங்கள் இரட்டை இலக்க வளர்ச்சின்னு பேசுகிறீங்க, தமிழ்நாட்டுக்கு வந்து இந்தியாவிலே வந்து நீங்கள் தான் வந்து அந்த ஒரு பெருமை நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் இரட்டை இலக்க வச்சு நம்பரில் மட்டும் உங்களுடைய மகிழ்ச்சிங்கிறது இருக்கக்கூடாது, மக்களோட வாழ்க்கையில் அது இருக்கணும், அது அந்த மாதிரி இருக்க மாட்டேங்குது அப்படின்லாம் சொல்கிறாரு. ஸோ வந்து டிஎம்கேவும் ஸ்டாலின் அவர்களும் பலரும் எல்லாம் சொல்லிக்கிறதுனா, இது எல்லாரும் கோட் பண்ணிப்பாங்க. நிதியமைச்சர் தங்கம் தென்னரசுலாம் பல இடங்களில் தான் சொல்லுவார், இரட்டை இலக்க வளர்ச்சின்னு சொல்கிறாரு. ஸ்டாலின் அதை ரொம்ப பெருமையாக கொண்டாடுவார். அப்படி கொண்டாடக்கூடிய இடத்துல இங்கே இன்னொரு பிரச்சனைகள்லாம் இருக்குது. இப்போ வந்து தமிழ்நாடு வளர்ச்சி அடைஞ்சிச்சு அப்படின்னா, பாலகிருஷ்ணன் சொல்கிற விஷயத்தை நம்ம எப்படி டீகோட் பண்ணிக்கணும் அப்படின்னா, இப்போ நாமக்கல்ல வந்து இந்த கிட்னி திருட்டு விஷயம்லாம் ஈடுபடுச்சு. கிட்னி திருட்டு வந்து எதுக்கு ஈடுபட்டாங்கன்னா, வறுமையின் காரணமாக வந்து அந்த கிட்னி விற்கிறதுக்கான அவங்கள முன் வராங்க. அதை வந்து தவறான ஏஜென்சிட்ட போய் மாட்டிக்கிறாங்க, அவர் தவறான மருத்துவமனையில் போய் மாட்டி வந்து பெரிய சிக்கலுக்கு எதிர்கொள்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை. அதே மாதிரி இங்கே நிறைய சிக்கல்கள் இருக்குது. இங்கே வந்து வேலை, அதாவது இங்கன்னா நமக்கு வந்து இரட்டை இலக்க வளர்ச்சினா கூட கிரவுண்டில் பல பிரச்சனைகள் பல்வேறு வகையில் மக்கள் எதிர்கொள்ளக்கூடிய விஷயங்கள் இருக்குது. அதில் பாலகிருஷ்ணன் ஸ்பெசிஃபையாக சொல்லக்கூடிய விஷயம் வந்து யங்ஸ்டர்ஸ் விஷயத்தை குறிப்பிட்டு சொல்கிறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, தொழிலாளருடைய நலன் வந்து மறுக்கப்படுது. அதை வந்து எங்கள் தொழிலாளருடைய போராட்டத்தை ஒடுக்குறாங்க. அவங்களுக்கான உழைப்பு தான் தொழிலாளர் கொடுக்குறது. அதாவது இரட்டை இலக்க வளர்ச்சிக்கான காரணம் உழைப்பு. அந்த உழைக்கக்கூடிய உழைப்பாளர்கள் நீங்கள் எப்படி ட்ரீட் பண்ணுறீங்க அப்படின்னா, ரொம்ப ஒஸ்ட்டாக ட்ரீட் பண்ணுறீங்க அப்படின்ற அந்த கிரெடிட்டை வந்து ஸ்டாலினுக்கு கொடுக்குறாரு. ஸோ இந்த அளவுக்கு ரொம்ப அவரோட ஆட்சி வந்து மோசமாக இருந்துச்சு அப்படிங்கிறத குறிப்பிட்றாரு. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதாவது எதிர்கட்சிகள் பேச வேண்டிய விஷயத்தை வந்து பாலகிருஷ்ணன் சொல்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இதெல்லாம் சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, ரிசல்ட் என்னன்றதை அவர் அனௌன்ஸ் பண்ணுறாரு. திமுக தான் மீண்டும் ஆட்சியை கைப்பற்ற போது, திமுக தான் வெற்றி பெற போகுது அப்படிங்கிறத உறுதியாக சொல்கிறாரு. ஆனால் அதுக்கப்புறம் அந்த திமுக எப்படி இருக்குன்னு தெரியல அப்படிங்கிற ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயத்தையும் சொல்கிறார். இது இன்னும் நமக்கு இன்னொரு அதிர்ச்சியை கொடுக்குது. ஏன் அப்போ திமுக வெற்றி பெற்றதுக்கப்புறம் ஏற்கனவே இருந்த மாதிரி திமுகவும் இருக்காதா? அது இன்னும் நீங்கள் ஏற்கனவே இருந்த திமுக நீங்கள் விமர்சனம் பண்ணிட்டீங்க, என்னென்ன விமர்சனங்கிறது இப்போ வச்சுட்டாரு. ஸோ இப்போ வரக்கூடிய ஆட்சி இதோட மோசமாக இருக்கும்னு சொல்ல வராரா? புரிஞ்சுக்க முடியல. ஏற்கனவே இருந்த ஆட்சி நல்லா இருந்துச்சு, ஆனால் இதுக்கு வரக்கூடிய ஆட்சியில் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஏற்பட்டுருமோ நாங்கள் பயப்படுறோம் அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல. ஆனால் ஏற்கனவே இருந்த ஆட்சி மீது சில விமர்சனத்தை முன் வச்சுட்டாரு. அப்போ புதுசாக வரக்கூடிய ஆட்சி எப்படி இருக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாருன்னா, அப்போ அது இதோட ரொம்ப மோசமாக இருக்குன்னு சொல்ல வரான்றது புரிஞ்சுக்க முடியல. நான் அவருடைய வார்த்தைகள் மூலமாகவே சொல்ல விரும்புகிறேன். சரியா? ஸோ இப்படி வந்து ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்த சொல்கிறாரு. நம்ம புரிஞ்சுக்க முடியல, ஏன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏன் இப்போ பேசுகிறாங்க. இதெல்லாம் வந்து முன்கூட்டி எலெக்ஷன் முன்னாடி பேசியிருந்தா ஆடியன்ஸுக்கு வந்து ஒரு தெளிவு கிடச்சிருக்கும். ஸோ அதெல்லாம் அப்போல்லாம் பேசாமல் இப்போ பேசுறது அப்படிங்கிறது இது அஃபிஷியலாக சிபிஎம்மோட கருத்தை நம்ம எடுத்துக்கிறதா? ஏன்னா ஒரு சிபிஎம்மோட முன்னாள் ஜெனரல் செக்ரட்டரியாக இருந்தவர் இப்போ பேசுகிறாரு அப்படிங்கும்போது இது கட்சியோட அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம பார்க்குறதா அல்லது தனியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நம்ம எடுத்துக்கிறதா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியல. ஒருவேளை சீட்ஸ் நம்பர்ஸ் கிடைக்கல, 6 சீட் கேட்டோம் 7 சீட் கேட்டோம், சீட்டு கிடைக்கல, இடதுசாரிகளோட ஸ்பேஸை குறைக்கிறாங்க அவங்க, அந்த விரக்தியில் அவர் பேசுகிறாரான்னு தெரியல. அதை பேசுறதா கூட எப்போ பேசியிருக்கலாம், பட் இப்போ ஏன் பேசுகிறாங்கன்னு நமக்கு தெரியல. ஸோ என்ட்ரிலே வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் வித்தியாசமாக இருக்குது. குறிப்பாக சிபிஎம் பேசின விஷயங்கள் வந்து ரொம்ப திரும்ப பேசின விஷயங்கள் கூட வேண்டாம், அது ஒரு சப்ஜெக்ட்னு வச்சுக்கோங்களேன். பட் வந்து சிபிஎம் பேசின ஸ்டேட்மெண்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம். முன்னாடி சீட்டு வாங்கும் போது அதிருப்தியை வந்து முழுசாக வெளிப்படுத்தலை. சண்முகம் என்ன சொன்னார்னா, இந்த சீட்டில் வந்து திருப்தி இல்லை, இருந்தாலும் வந்து கூட்டணிங்கிற பேர்ல வந்து நாங்கள் அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், வேலை செஞ்சாகணும், அப்பயும் வெளிப்படுத்திருந்தாங்க இல்லையா? அது சொல்லியிருந்தாருங்க. இப்போ நீங்கள் என்னன்னா, இப்போ நீங்கள் அதை சொல்லியிருக்கலாம். இப்போ நீங்கள் இன்றைக்கி வந்து ப்ரெஸ் அட்ரஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, எங்களுக்கு இந்த சீட்ஸில் வந்து எங்களுக்கு வந்து பெரிய அளவில் நாங்கள் சஃபர் ஆகிறோம், எங்களுக்கு வருத்தம் இருக்குன்னா. ரெண்டாவது விஷயம், இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் இது பேச வேண்டிய விஷயம் இல்லை. இப்போ இன்றைக்கி நீங்கள் பேசுகிறதா தான் நீங்கள் எதை பற்றி பேசலாம்னா, வணிக பயன்பாட்டோட சிலிண்டர் விலை வந்து 1300 உயர்ந்திருக்கு. கிட்டத்தட்ட வந்து இந்த 1.5 மாதத்தில் வந்து 1300 உயர்ந்திருக்கு. 980 மட்டும் நேற்றுக்கு மட்டும் உயர்ந்திருக்கு. இதை பற்றிலாம் நீங்கள் பேசலாம். இதனால் பாதிக்கப்படக்கூடிய மக்களோட பிரச்சனை, இதை பற்றி நீங்கள் பேசலாம். நீங்கள் எதுக்கு
கடந்த 5 வருஷம் நீங்கள் பார்ட்னர், நீங்கள் உங்களுடைய ஒத்துழைப்பினால அந்த ஆட்சி இருந்துச்சு. நீங்கள் உங்களோட கூட்டணியோட ஆட்சி தான். உங்கள் கூட்டணி ஆட்சியோட விமர்சனத்தை எதுக்கு நீங்களே விமர்சனம் பண்ணி பொது வெளியில் வைக்கிறீங்க? அந்த ஒரு கேள்வி வைக்கிறதெல்லாம் பார்த்தா வேலிடான பாயிண்டாக இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஒன்று, சரி அதெல்லாம் வச்சுட்டு அடுத்து வர இருக்கக்கூடிய ஆட்சி உங்களுடைய ஆட்சிங்கிறது நீங்களே அதே கிரெடிட் கொடுக்குறீங்க. உங்களோட ஆட்சி நீங்கள் தான் வர போகிறீங்க. உங்கள் கூட்டணி ஆட்சி வரப்போகுது. வரது மட்டும் இல்லாமல் அது மிகப்பெரிய ஒரு அதை நினச்சி பயமாக இருக்குங்கிற மாதிரியான ஒரு கருத்தை நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ மக்கள் இது எப்படி ஏற்றுப்பாங்க? இதை பார்க்குற மக்கள் எப்படி எடுத்துப்பாங்க? இது எப்படி ஏற்றுப்பாங்க? ஸோ வந்து ஒரு வித்தியாசமான பேட்டர்னாக இருக்கு. இப்போ வந்து அதிமுக இதை பேசுகிறாங்கன்னா, இல்லை பாஜக இதை பேசுகிறாங்க அப்படின்னா அதை புரிஞ்சிக்க முடியுது. நீங்கள் வந்து ஒரு கொள்கை அரசியலை செய்யக்கூடிய ஒரு சிபிஎம் பார்ட்டி, நீங்கள் வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்க மாட்டீங்க. ஏன்னா வந்து அது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்காது, ஊழலுக்கு வழி வைக்கும் அப்படிம்பீங்க. நீங்கள் ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் அடிப்படையில் தான் நீங்கள் அதை கேட்பீங்க. உங்களோட விஷயம் கிளியராக இருக்குது. விசிகா மாதிரியோ காங்கிரஸ் மாதிரியோ நீங்கள் பேச மாட்டீங்க. ரைட், ஓகே. நீங்கள் வந்து ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துக்கலாம்ல சார்? முன்னாடி கடந்த காலம் ஒரு தவறு பண்ணியிருக்கீங்க, அடுத்து வர காலகட்டத்தில் இந்த தவறுகள்லாம் பண்ணாமல் மக்களுக்கான திட்டங்கள் செய்யும் சொல்ல ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. இதே இப்போ சொல்லணும். இப்போ எலெக்ஷன் வரட்டும், ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அப்புறம் ஒவ்வொரு கட்சியும் வந்து இந்த முடிவை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும். அப்போ நீங்கள் கருத்துக்கள் சொல்லலாம். இப்போ ஏன் அட்வான்ஸாக அந்த கருத்துக்கள் சொல்கிறாங்க அப்படிங்கிறது புரிஞ்சிக்க முடியல. ஏன் இதெல்லாம் இப்போ பேசுகிறாங்க? டைம் தாங்க நான் டைம் தான் கொஸ்டின் கொடுப்படுத்துறேன். ஏன் இப்போ எலெக்ஷன் ரிசல்ட் வரதுக்கு 2 நாள் முன்னாடி ஏன் அதை பேசுறீங்க? இதை ஒருவேளை எலெக்ஷன் முன்னாடி பேசியிருந்தா கூட ஓகே, கூட்டணி கட்சியாக இருந்தால் கூட உங்களுடைய கூட்டணி கட்சி தலைமை தாக்கக்கூடிய திமுகவை நீங்கள் வந்து செக் அண்ட் பேலன்ஸ் பண்ணுறீங்க, அவங்களோட தவறுகளை இட்டு வழி நடத்துறீங்க அப்படின்னு மாதிரி அவங்க எடுத்துருக்கலாம். எல்லாமே முடிஞ்சு போச்சு. இப்போ இதுக்கு எதுக்கு சொல்லணும் அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. ஸோ விசித்திரமாக இருக்குது. எனவே இது எப்படி நம்ம எடுத்துக்கிறது நமக்கு தெரியல. வரும் நாட்களில் இது எப்படி மேபி இதனால் வந்து கூட்டணி அவங்க உடச்சிக்க போகிறாங்களா, சிபிஎம் வெளியேற போகிறாங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. ஏன்னா இவ்வளோ விமர்சனத்தை நீங்கள் முன் வைக்கிறீங்க. இதை டிஎம்கே கட்டாயமாக ஒரு மகிழ்ச்சியான முகத்தில் இதை பார்க்க மாட்டாங்க. இது ரொம்ப கோபமான விஷயமா அதை எதிர்ப்பாங்க. என்னடா நம்மளே இப்படி விமர்சனம் பண்ணுறாங்க அப்படின்னு அவங்க பார்ப்பாங்க. அப்போ அவங்களே நீங்கள் அட்டாக் பண்ணுறீங்கன்னா அப்போ உங்களை எப்படி ட்ரீட் பண்ண போகிறாங்க, இல்லை நீங்கள் எப்படி அவங்களை ட்ரீட் பண்ண போகிறீங்க? இதெல்லாம் வந்து நாளைக்கு எப்படி கூட்டணி கட்சி, ஏன்னா நீ மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சொல்கிறீங்க, அந்த ஒரு டேக்ல நீங்கள் இனிமேல் கரெக்டாக ரன் ஆகுவீங்களா, போகுவீங்களா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு கேள்வி எழுது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மில்லியன் டாலர் கேள்விக்கு வித்திடக்கூடிய ஒரு அரசியல் கருத்துக்களாக இருக்குது அப்படின்னு நான் பார்க்குறேன். இறுதியாக வந்து அவர் என்ன பதிவு பண்ணியிருக்காரு அப்படின்னா, மாற்றம் வேண்டும் அப்படிங்கிற அரசியல் புரிதல் இளைஞர் மத்தியில் வந்திருக்கு. அது வந்து நான் பாராட்டத்தகையில் வந்து இருக்குன்னு சொல்றாரு. இளைஞர்கள் பெரும்பாலும் இந்த வாட்டி வாக்களிச்சது அப்படிங்கிறது டிவிகேக்கு அப்படின்னு பார்க்க முடியாது. எப்படி சார் புரிஞ்சுக்கிது? அது வந்து டிவிகேக்கு அப்படிங்கிறது நம்ம அசம்ஷனில் சொல்கிறோம். எக்ஸாக்டாக ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் வந்து அவ்வளோ பேரும் டிவிக்கு தான் வாக்களிச்சாங்களா? நான் கிட்டத்தட்ட வந்து நியூலி வாக்காளர்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா 18 to 19 வயசுக்கு உட்பட்ட ஃபஸ்ட் டைம் வாக்களிக்கக்கூடியவங்களோட எண்ணிக்கை மட்டும் கிட்டத்தட்ட 14,51,000 பேர் வாக்களிக்கிறாங்க. 59,000 நினைக்கிறேன். நியர் பை ஒரு 14,60,000 பேர். இது வந்து ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ். இது போக அதாவது இது ஒரு 19 to 29 வயசுக்கு உட்பட்ட யங்ஸ்டர்ஸுடைய வாக்குகள் எடுத்தாச்சு அவங்க வந்து 1.25 கோடி இருக்காங்க. 1,14,00,000 இருக்காங்க. ஸோ பெரிய எண்ணிக்கை. இது ஆல்மோஸ்ட் 1.25 கோடி. அவங்களையும் சேர்த்தா 1.25 கோடி. ஸோ இவ்வளோ பேரும் வாக்களிச்சிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பிரிஸ்கான போலிங் நடந்திருக்கு. எஸ்ஐஆர் ஆக்டிவிட்டிக்கு அப்புறம் வந்து ஒரு நல்ல ஒரு பிரிஸ்க் போலிங். கிட்டத்தட்ட 85% 86% போல இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நல்ல ஒரு போலிங் தான். பட் அவ்வளோ யங்ஸ்டர்ஸும் டிவிக்கு தான் வாக்களிச்சாங்க அப்படிங்கிறது பல இடங்களில் கருத்துக்கள் பரவலாக பேசப்படுது. பட் எக்ஸாக்டாக நம்ம அப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது வந்து வரும் நாட்களாக வெயிட் பண்ணோம். ஏன்னா விஜய் ரசிகர்களுக்கு அடிப்படையிலே விஜய்க்கு தான் ஜென்சி கிட்ஸ் அதிகமாக இருக்காங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ்லாம் வந்து விஜய்க்கு நிறைய பேர் உருவாயிருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் அவ்வளோ பேருமே அது வாக்குகளை கன்வெர்ட் ஆயிருக்கா, இல்லை அங்கே வேறு ஏதாவது ட்விஸ்ட் நடந்திருக்கு அப்படிங்கிறத எக்ஸாக்டாக நம்ம 2 நாளுக்கு அப்புறம் பேசினா அது கொஞ்சம் கிளியராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அது வரவேற்கத்தக்கதுன்னு பேசுறது மூலமாக அவங்க போலிங் ஸ்டேஷனுக்கு வாக்களிக்க வராங்க அப்படிங்கிறது எல்லாரும் வாக்களிக்க வரணும், நல்ல விஷயம் தான். ஆனால் வாக்களிக்கிறது மூலமாக விஜய்க்கு வாக்களிக்கக்கூடிய அந்த விஷயத்தை அவர் என்கரேஜ் பண்ணுறாரான்னு தெரியல. மேபி அது வந்து அவர் அப்படியே புரிஞ்சுக்கிட்டு இவங்க அவ்வளோ பேரும் டிவிக்கு தான் வாக்களிச்சிருக்காங்க அப்படிங்கிறத அவர் ஏற்றுக்கிறாரு அப்படின்னா அப்போ அதை என்கரேஜ் பண்ணுறாரா? ஏன்னா விஜய்க்கு வாக்களிக்கிறதுங்கிறது வந்து ஒரு தெளிவற்ற அரசியல் செய்யக்கூடிய நபர் தான் விஜய் இருக்கிறாரு. அப்போ அவருக்கு இந்த இளைஞர்கள்லாம் வாக்களிக்கிறது அப்படிங்கிறது இளைஞர்களுடைய தவறான முடிவுன்னு கூட அதை விமர்சனம் பண்ணலாம். சரியா? நீங்கள் யாருக்கான வாக்களிங்க, ஆனால் வாக்களிக்க மட்டும் இந்த தெளிவோட வாக்களிங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கைடன்ஷிப் அவங்க கொடுக்கலாம். அதெல்லாம் வந்து ஒரு கொடுக்காம இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு கொஞ்சம் புரியாத மாதிரி தான் இருக்குது. ஓகே சார், எவ்வளோ நேரம் நிகழ்வு கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை நமக்கு நன்றி சார். நன்றி.